1 பிளஸ் 2i மற்றும் √3 ஆகியவை இங்க வந்து என்னது ஒரு 6 படி பல்லுறுப்புக்கோவை கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து என்னது இந்த பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியமாக்கிகள் எனில் அனைத்து பூஜ்ஜியமாக்கிகளையும் கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ பூஜ்ஜியமாக்கிகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து என்னது இங்க வந்து கரெக்டா வந்து கணக்கை வந்து என்னது ஈக்குவேஷனா கொடுக்காம நமக்கு ஒரு பல்லுறுப்புக்கோவையா பாலினாமியலா பல்லுறுப்புக்கோவையா கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கணக்கை வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற முன்னாடி இதை வந்து ஒரு f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ f of x is equal to x பவர் 6 மைனஸ் 3 x பவர் 5 மைனஸ் 5 x பவர் 4 பிளஸ் 22 x இன் அடுக்கு 3 மைனஸ் 39 x இன் அடுக்கு 2 மைனஸ் 39x பிளஸ் 135 என்க. ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இல்லைங்களா. இப்ப given thatனா கொடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ என்ன நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு பூஜ்ஜியமாக்கிகள்னா என்ன அப்படின்னா வந்துட்டு f of 1 பிளஸ் 2i இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது இதை வந்து என்னது ஒரு சமன்பாடா பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு சமன்பாடா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அதனுடைய தீர்வு. ஓகே, ஸோ f of 1 பிளஸ் 2i இஸ் ஈக்குவல் டு 0 எனில் சிம்பிளைஸ் நமக்கே தெரியும் கற்பனை எண்கள் இணையாகத்தான் தீர்வாக வரும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு f of 1 மைனஸ் 2iயும் நமக்கு ஒரு பூஜ்ஜியமாக்கி ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க வந்து f of √3 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் இந்த விகிதமுறா எண்களும் வந்து என்னது இணையோட தான் வரும். ஸோ f of மைனஸ் √3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னன்னா இதனுடைய காரணிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு எழுதிக்கலாம் இங்க f of x இன் காரணிகள் என்னென்னது x மைனஸ் 1 பிளஸ் 2i. ஓகே, அதுக்கப்புறம் x மைனஸ் 1 மைனஸ் 2i, அதுக்கப்புறம் x மைனஸ் √3, x மைனஸ் √3, ஸோ x பிளஸ் √3. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த காரணியை வந்து பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து x மைனஸ் 1 பிளஸ் 2i. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது x மைனஸ் 1 மைனஸ் 2i. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது a பிளஸ் பி a மைனஸ் பி அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் √3 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து என்னது a பிளஸ் பி a மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னது ஐ இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இது எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர் ஓகே பிளஸ் 2 ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். அதாவது என்னது ஏ பிளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபினா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இது தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் √3 ஸ்கொயர்ங்கிறது 3. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது நமக்கு என்ன தெரியும் ஏ பிளஸ் சாரி ஏ மைனஸ் பி. Okay, so a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. Okay, so இந்த ஃபார்முலா தான் என்னது நம்ம இங்க பயன்படுத்த போறோம். so x minus 1 என்னது x square minus 2x 1. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் 1 ஸ்கொயர். அதாவது என்னது a அப்படிங்கிறது x, b அப்படிங்கிறது 1. அது மட்டும் இல்லாம பிளஸ் இங்க வந்து என்னது 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு 4. So this is equal to x square minus 3 பெருக்கல் இங்க x square minus 2x. ஓகே, இங்க வந்து என்னது 4 plus 1 5. So plus 5. So இப்போ வந்து என்னது இந்த ரெண்டையும் பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் x square வச்சு இது பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் x பவர் 4 மைனஸ் 2 x பவர் 3 பிளஸ் 5 x ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ மைனஸ் 3 வச்சு இங்க பெருக்கும்போது மைனஸ் 3 x ஸ்கொயர். ஸோ மைனஸ் மைனஸ் நமக்கு என்னது பிளஸ்
மூவிரண்ட் 6x, அதுக்கப்புறம் -3 பெருக்கல் 5 -15. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. இங்கே வந்து என்னது எக்ஸ் கியூப் தேவை வந்து 1 தான் இருக்குது. ஸோ -2x கியூப். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் டேம் வந்து என்னது 2 இருக்குது. +5 -3ங்கிறது என்னது +2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x -15. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இந்த 6 படி உள்ள பல்லுறுப்புக்கோவைக்கு 4 படி உள்ள ஒரு காரணி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுல இருந்து இதை வகுக்கும் போது சரி இந்த பல்லுறுப்புக்கோவை இதால வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஈவு வந்து என்னது ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு தீர்க்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பல்லுறுப்புக்கோவையை இந்த பல்லுறுப்புக்கோவையில வகுக்க போறோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து வகுக்க போறோம். வகுக்கிறதுக்கு என்னது இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் இங்க இந்த பல்லுறுப்புக்கோவை இங்க எழுதலாம். இங்க எக்ஸ் பவர் 6 -3 எக்ஸ் பவர் 5 -5 எக்ஸ் பவர் 4 பிளஸ் 22 எக்ஸ் பவர் 3 -39 எக்ஸ் ஸ்கொயர் -39 எக்ஸ் பிளஸ் 135. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த நம்பரை இங்க எழுதிக்கலாம். அதாவது இந்த பல்லுறுப்புக்கோவை இங்க எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 5 -2 எக்ஸ் கியூப் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x -15. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா சாரி எக்ஸ் பவர் 4. ஸோ இது வந்து எக்ஸ் பவர் 4, இது வந்து எக்ஸ் பவர் 6 வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க எக்ஸ் ஸ்கொயரால பெருக்கணும். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஸ்கொயரால பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க எக்ஸ் பவர் 6 நல்லா இட விட்டு எழுதிக்கலாம். -2 எக்ஸ் பவர் 5 -2 எக்ஸ் பவர் 5, அதுக்கப்புறம் இங்க பிளஸ் 2 எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2 எக்ஸ் பவர் 4. ஓகே, அதுக்கப்புறம் பிளஸ் 6x இருக்குது, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ பிளஸ் 6x கியூப். ஓகே, அதுக்கப்புறம் -15 எக்ஸ் ஸ்கொயர் -15 எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இதுல இருந்து இதை கழிக்க போறோம். ஓகே, ஸோ கழிக்க போறோம்னு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அடையாளத்தை மாத்திட்டு கூட்ட போறோம்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து என்னது மைனஸ், இது வந்து என்னது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது பிளஸ். ஓகே, அடையாளத்தை மாத்திட்டோம். இப்போ கூட்டலாம். இது ரெண்டையும் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ இது வந்து என்னது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது -3 எக்ஸ் பவர் 5 பிளஸ் 2 எக்ஸ் பவர் 5. ஸோ நமக்கு என்னது -x பவர் 5. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு -x பவர் 5 -x பவர் 5. இப்ப -5x பவர் 4 -2x பவர் 4. ஸோ அப்போ என்னது -7x பவர் 4. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது நமக்கு பிளஸ் 22x கியூப் -6x கியூப். ஸோ 22ல 6 போச்சு அப்படின்னு என்னது நமக்கு 16. ஸோ பிளஸ் 16x கியூப். ஓகே, அதுக்கப்புறம் இங்க -39x பவர் 2, இங்க பிளஸ் 15x பவர் 2. ஓகே, ஸோ நமக்கு என்னது -24x பவர் 2. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இந்த -39x எடுத்துக்கலாம், ஏன்னா அது வரைக்கும் போகும். ஸோ இப்போ வந்து என்னது இங்க -x பவர் 5 இருக்குது, இங்க x பவர் 4 இருக்குது. ஸோ அப்போ என்னது நமக்கு இங்க -x தான் நமக்கு இங்க வேணும். ஓகே, ஸோ -x ஆல இது பெருக்கும்போது -x பவர் 5. அதுக்கப்புறம் இங்க -x வச்சு இந்த -2x கியூபை பெருக்கும்போது நமக்கு பிளஸ், ஓகே, இங்க 2x பவர் 4 பிளஸ் 2x பவர் 4. ஓகே, அதுக்கப்புறம் இங்க -x வச்சு இதை பெருக்கும்போது நமக்கு -2x பவர் 3. ஸோ -2x பவர் 3. ஓகே, அதுக்கப்புறம் இங்க -x வச்சு இந்த -6x பெருக்கும்போது -6x பவர் 2. ஓகே, அதுக்கப்புறம் இந்த -x வச்சு இந்த -15 பெருக்கும்போது பிளஸ் 15x. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இதுல இருந்து இதை கழிச்சு எழுத போறோம். ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கழிச்சு எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்? அடையாளத்தை மாத்திட்டு கூட்டணும். ஸோ மைனஸ்னா இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ். ஓகே,
ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இதை கேன்சல் பண்றதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இங்க மைனஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் பிளஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் இது கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ரிமைனிங் வந்து என்னது இங்க மைனஸ் 7 எக்ஸ் பவர் ஃபோர், இங்க மைனஸ் 2 எக்ஸ் பவர் ஃபோர். ஸோ நமக்கு என்னது மைனஸ் 9 எக்ஸ் பவர் ஃபோர். ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது ரெண்டுமே பிளஸ், ஸோ 16 ரெண்டும் 18, ஸோ பிளஸ் 18 எக்ஸ் பவர் 3. ஓகே, அதுக்கப்புறம் இங்க 24, இங்க பிளஸ் 6, ஸோ அப்ப என்னது மைனஸ் 18 எக்ஸ் பவர் நமக்கு 2. ஓகே, இங்க என்னது மைனஸ் 39, இங்க மைனஸ் 15, ஸோ நமக்கு என்னது மைனஸ் 49 54, ஸோ மைனஸ் 54 எக்ஸ், அதுக்கப்புறம் பிளஸ் 135. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது மைனஸ் 9 எக்ஸ் பவர் ஃபோர், இங்க எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கு, ஸோ அப்ப என்னது இங்க நமக்கு தேவையானது மைனஸ் 9. ஸோ இதை மைனஸ் 9ல பெருக்கும்போது மைனஸ் 9 எக்ஸ் பவர் ஃபோர், அதுக்கப்புறம் நமக்கு என்னது மைனஸ் 18 மைனஸ் மைனஸ் என்னது பிளஸ் 18 எக்ஸ் பவர் 3, ஸோ மைனஸ் பிளஸ் நமக்கு மைனஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர், இங்க மைனஸ் பிளஸ் 9 54, ஸோ நமக்கு என்னது மைனஸ் 54 எக்ஸ், அதுக்கப்புறம் மைனஸ் 9 மைனஸ் 15, ஸோ பிளஸ் 135. ஓகே, ஸோ நம்ம நல்லா கவனிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு இது ரெண்டுமே வந்து என்னது ஒரே உறுப்பு அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால நமக்கு என்னது கண்டிப்பா கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு 0 கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால வந்து இதுதான் நமக்கு அந்த மீதி உள்ள காரணி. அதாவது என்ன அப்படின்னா வந்து இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதை இங்க எழுதிக்கலாம், இங்க நம்ம வந்து காரணிகளை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் கியூப் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 15 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9. ஓகே, ஸோ இப்போ இந்த இருபடி சமன்பாடுடைய தீர்வு நமக்கு கண்டுபிடிக்க தெரியும், அதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம பல்லுறுப்புக்கோவைக்கு வந்து என்னது இது ஒரு காரணி, இந்த காரணிக்கு வந்து காரணிகள் கண்டுபிடிக்கணும், அப்பதான் வந்து என்னது பூஜ்ஜியமாக்கிகள் கண்டுபிடிக்க முடியும், அதாவது தீர்வுகள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து என்னது ஒரு இருபடி சமன்பாடு ஃபார்முலா இருக்குது, ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ இதுல ஏங்கிறது என்னது 1, பிங்கிறது மைனஸ் 1, சிங்கிறது மைனஸ் 9. ஸோ இது வந்து இருபடி சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதை எழுதியாச்சு. ஸோ இங்க வந்து என்னது மைனஸ் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, பிங்கிறது என்னது மைனஸ் 1, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1, ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் என்னது மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ அப்படிங்கிறது என்னது அதுவும் 1, சிங்கிறது என்னது மைனஸ் 9, ஸோ டிவைடட் பை 2 பெருக்கல் 1. ஓகே, ஸோ நமக்கு மைனஸ் ஆஃப் மைனஸ் 1ங்கிறது பிளஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க 1 பிளஸ் இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், ஸோ 36 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ நம்ம வந்து கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ அதனால இது 36 இல்லை 37 தான். ஸோ இதோட தீர்வுகள் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாம். எஃப் ஆஃப் எக்ஸின் பூஜ்ஜியமாக்கிகள். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும் 1 பிளஸ் 2i கொடுத்துருந்தாங்க, அதுல இருந்து என்னது 1 மைனஸ் 2iங்கிறது ஒரு பூஜ்ஜியமாக்கி கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இங்க ரூட் 3 இருந்தது, அதனால மைனஸ் ரூட் 3 ஒரு பூஜ்ஜியமாக்கின்னு கிடைச்சது. அது போக மீதி என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 1 பிளஸ் ரூட் 37/2. ஓகே, அடுத்து 1 மைனஸ் ரூட் 37/2. ஓகே, ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் பெரிய கணக்கு, நம்ம கொஞ்சம் கவனமா கவனிச்சோம்னா நமக்கு தப்பு விடாம சால்வ் பண்ணிடலாம்.